அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆதவனின் அருளுடன் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக ஆதவனின் பதம் பணிந்து இந்நாளை துவக்கம் செய்வோம். அனைத்து இன்னல்களுக்கும் ஓர் சிறந்த தீர்வாக, அனைத்து நோய் நொடிகளுக்கும் ஓர் சிறந்த வாய்ப்பாகவும் நாம் சூரிய தேவனை நமஸ்காரம் செய்தல் மிகவும் அவசியமாகின்றது. நம் முன்னோர்கள் வழியே நாம் பின்பற்ற வேண்டுமாயின் அவர்கள் இயற்கை தெய்வங்களையே முதன்மையாக கருதி வழிபாடு செய்தார்கள். அதன் வழியே நாமும் செயல்பட்டால் நிச்சயம் அனைத்திலும் ஓர் நல்ல தீர்வை நாம் காண முடியும். இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, தினம்தோறும் அதிகாலையில் சூரிய பகவானை நமஸ்கரித்த பின் நம் பணிகளை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆகும். இன்று மாலை 4:15 வரையில் பௌர்ணமி திதியானது உள்ளது. அதற்கு முன்பாக ஐயனின் ஆலயம் சென்று வலம் வந்து வழிபாடு செய்ய எண்ணுபவர்கள் நிச்சயம் செய்யலாம். அடிமுடி காணா அண்ணாமலையாரின் அருளானது அவரை தேடிச் சென்றால்தான் நமக்கு கிடைக்கும் என்பது இல்லை. நாம் இருந்த இடத்திலேயே இருந்தபடி ஐயனை உளமாற நினைத்து அவரது நாமத்தை கூறி வழிபட்டாலே நிச்சயம் அவரது அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நாளும் கோளும் நம்மை அணுகாது, நமக்கு எவ்வித தீங்கும் நேராது இருக்க இறைவனது நாமத்தை கூறுவது ஒன்றே சிறந்த வழியாகும். அது மட்டுமல்லாது இன்று மாலை வருகின்ற 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ராகுகால நேரத்தில் அன்னை துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். அனைத்து தடைகளுக்கும் ஓர் சிறந்த தீர்வை அன்னை நமக்கு நல்குவார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. தேடிச் சென்று திருந்தடியேத்துமின் அவர் நாடி வந்து நம்மையும் ஆட்கொள்வார். ஆடிப்பாடி அண்ணாமலை கைத்தொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே. சிவாய நம. என்றும் இறைவனது புகழை நாம் நாவால் கூறுவது அனைத்திற்கும் ஓர் சிறந்த வழியாகும். நாம் எத்தகைய இன்னல்களில் சிக்குண்டு இருப்பினும், நாம் அறிந்தும் அறியாமலும் 1000 தவறுகளையும் பாவங்களையும் செய்திருப்பினும் அவை அனைத்தையும் போக்கி நம்மை ஆட்கொண்டு நமக்கு நன்மையளிக்கும் தயாபரன் நம் ஈசன். அவர் தாயினும் மேலான பேரன்பு கொண்டவர். அவரின் மீது பற்றுதல் வையுங்கள். நிச்சயம் அனைத்தும் நன்மையாகவே அமையும் நம் வாழ்க்கையில். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தில்லையம்பலம்.